இப்ப எப்படி பிரிவுகள் உருவாகுது? இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் மனிதர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிரிவுகளை உண்டாகிவிடும். நீங்கள் ஒரு தனி பிரிவாயிருவீங்க. உங்களுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் நானும் இறைவனைத்தான் வழிபடுகிறேன்னு சொல்லுவீங்க வாயில. நீங்கள் வழிபடுவதோ அந்த மனிதரை. புரிந்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு நாம் தீர்ப்பு கூறுவதற்கு இல்லை. அவர் நரகத்துக்கு போனாங்களா, சொர்க்கத்துக்கு போனாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் அவருடைய இறைவனுக்கும் அறிவார்கள். மன சமாதானமா இருக்கு. நமக்கு பார்க்கும்போது மன சமாதானமா இருக்கு. நமக்கும் அந்த மன சமாதானம் வேண்டும். அவ்வளவுதான். யாரை பற்றியும் தீர்ப்பு கூறுவதற்கு இல்லை. அவங்க இங்க போனாங்க அங்க போனாங்க, அது தேவையில்லை, தெரியாது. நமக்கு சில காட்சிகளை காட்டப்படும் போது, வேதத்திலிருந்து விளக்கம் வரும்பொழுது, இது வேண்டும் இது வேண்டாம் இருக்கு. அதுல நிற்போம். இந்த கெட்டது எனக்கு வேண்டாம், இந்த நல்லது எனக்கு வேண்டும். நல்லதுக்கு சாட்சியாக நான் இருக்க வேண்டும். இவ்வளவுதானே. ஒவ்வொருவரும் நன்மை வேண்டும் எனும்போது நீங்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்கவில்லை, உங்களுடைய இறைவனிடத்தில் கேட்கிறீர்கள். வாழும்போது அந்த மனிதனோடு நாம் வாழ்கின்றோம். அவர்கள் நம்மை இறைவனின் பாதையில் இறைவன் பக்கம் திரும்புவதற்காக வழி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு என்னப்பா வழி, அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது இறைவன் பக்கம் திரும்புகிறான். அதுல வாழ்ந்துட்டு வாங்க. அவங்களே அதான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. வாழ்ந்து நீங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பு இல்லை. தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிரிவுகளாக மாறிடுவோம். மனிதர்களிடையே வாழும் மனிதர்களிடையே பகையாக மாறிடுவோம். நமக்கு இறந்தவர்களோட நமக்கு என்ன பகை? ஆனா வாழும் மனிதர்களோடு பகையாக நாம் வாழ்வோம். வாழும் மனிதர்கள் ஒருவர் அடித்துக் கொண்டு ஒருவர் பகையாக வாழக்கூடிய அந்த நிலையை நாம் இறைவனை மறந்து விட்டோம். அதன் காரணமாக படைத்தவனை மறந்து விட்டோம். அப்படின்னு என்னத்தோம்? நல்ல வாழ்க்கை வரணுங்கிறத மறந்தோம். நல்லபடியாக வாழணுங்கிறத மறந்தோம். நம்மை விட்டும் நீங்கியவர்களை பற்றி நமக்கு இல்லை. அவர்களை பற்றி நம்மிடம் கேட்கப்பட மாட்டாது. நம்மை பற்றி அவர்களிடமும் கேட்கப்பட மாட்டாது. வாழும் மனிதர்களை பற்றி நாம் மனிதர்களாக நாம் பார்க்க முடிகிறதா? ஒவ்வொருத்தரையும் மனிதர்களின் இறைவன் நமக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அழகாக்கப்பட்டதை, இறைவன் தடுத்ததை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், அதை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களே நமக்கு வேண்டாம். இறைவன் பொருத்தத்திற்கு நாம் வாழ்ந்து அதற்குரிய சாட்சிகளை நமக்கு காண்பித்து அவர்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, நல்ல மனிதர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்த நிலையில் விரும்பக்கூடியவர்களாக